உவட்டாச்சாரியர், மஹீதராச்சாரியர், பட்டபாஸ்கரர், சாயனாச்சாரியால், ரங்கராமானுஜமுனி 5 பேர் வியாக்கியானம் பண்ணியிருக்கா புருஷ சூக்தத்துக்கு. இதெல்லாம் ஒரு மாதிரி படிச்சு புரிஞ்சு உள்வாங்கி இன்டர்னலைஸ் பண்ணால்தான் யூ வில் பி ஏபிள் டு அரைவ் அட் அ அக்செப்டபிள் மீனிங் டு புருஷ சூக்தம். வெறும்னா வார்த்தைக்கு வார்த்தை எழுதினா வராது. வேதத்துக்கு சொல்றேனே, ராமாயணத்துக்கே பாருங்க, ஹனுமான் ராமரை பார்த்துட்டு வந்திருக்க. ராமரை பார்த்த பிறகு இதுதான் என் தெய்வம்னு புரிஞ்சுட்டார். எவ்வளவு காலமா இருந்தார், ராமரை பார்த்த உடனே இதுதான் தெய்வம்னு புரிஞ்சுட்டார். ராமர் கிட்ட இருந்து கைங்கரியம் பண்ணி 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 அவருக்கு ராமரை மனசுல என்ன உள்வாங்கிட்டார். அப்படி இருக்கும்போது ரிஷியமூக பர்வதத்தின் ஒரு குகையில தான் இவெல்லாம் தங்கியிருக்கா. பக்கத்து குகையில ஹனுமான். பாதி ராத்திரிக்கு ராமர் எழுந்து அழுவர், யோ சீதா சீதான்னு. அப்ப ஹனுமான் உள்ள யோசிச்சிருப்பார், இவர் இவ்வளவு பலசாலி, எவ்வளவு அழகா இருக்கார், இவர் போய் சீதா சீதான்னு உட்காந்து அழறார். இவரோ க்ஷத்ரியர், சீதா இல்லைன்னா ஒரு கீதா, யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிறது, இவர் உட்காந்து எதுக்கு சீதையை நினைச்சுன்னு அழறார் அப்படின்னு ஹனுமானுக்கு தோணிருக்கும். ஏன்னா ஹனுமான் கோஎட்ல படிச்சது கிடையாது. அவர் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட். அவர் ஆச்சாரியன் சூரியதேவன் கிட்ட அவர் மட்டும் போய் படிச்சார். அவருக்கு கோஎட் கிடையாது. அதனால அவர் யோசிச்சார், எதுக்கு ராமர் இப்படியே சீதா சீதான்னு உட்காந்து அழுதுன்னு இருக்கார். சொல்லவே இல்லை. ராமர் புரிஞ்சுட்டார், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இல்லையா. அப்பதான் பெருமாள் சங்கல்பம் பண்ணார், எப்போ இவன் நான் சீதையை பிரிஞ்சுட்டு சீதையை நினைச்சுட்டு வருத்தப்படுறத நினைச்சுட்டு இவன் வருத்தப்படுறானோ, இவன் தான் சீதையை போய் பார்க்கணும். இப்ப ஹனுமான் போயிட்டே இருக்கார். அவர் அந்த எண்ணத்துல போயிருக்கார். அவருக்கு ரொம்ப சீதையை பத்தி தெரியாது, ஒரு பெண்ணின் குணாதிசயங்கள் தெரியாதுங்கிறது எங்க தெரியுது தெரியுமோ? இப்பேற்பட்ட நவவியாக்கரண பண்டிதரான ஹனுமான் மண்டோதரிய சீதைன்னு நினைக்கிறார். அப்புறம் சிந்தனை பண்றாராம், சர்வலோக மாதா ராமன் அழக்கூடியவள், சந்தோஷமா ஆபரணங்கள்லாம் தரிச்சுன்னு ராவணன் பக்கத்துல படுத்துட்டு இருப்போ, ஐயோ நான் யாரையோ நினைச்சுட்டேனே சீதைன்னு அப்பப்ப தலையில போட்டு. அப்புறம் ஒரு இடமா தேடின உடனே சீதைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னு சொன்னார். ஏகஸ்த ஹிருதயானூனம் ராமேவ அனுபஷ்யதி. She was looking to a certain direction and she was not taking her eyes off from that direction. ஏன்னா அது ராமருடைய திக்கா இருக்குமோ நினைச்சுட்டு அதையே நினைச்சுன்னு ஒத்தி அழறாளாம், இதுதான் சீதையா இருக்குமோன்னு. இப்ப மரத்து மேலேருந்து பாக்குறார். இப்ப மரத்து மேலேருந்து இப்படி ஆங்கிள் எல்லாம் டில்ட் பண்ணி பாக்குறாரு சீதை எப்படின்னு. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த ராத்திரி இந்த சீரியல், சலச்சித்திரம், சீரீஸ் எல்லாம் முடிக்கும் போது என்ன பண்ணுவானா, இப்போ ஹீரோ அப்படியே ஹீரோயின் நினைச்சுன்னு வருத்தப்படுறதா லாஸ்ட் ஃப்ரேம் இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ ஃப்ரேமை டிவைட் பண்ணிடுவார் டைரக்டர். அப்படியே ஹீரோ இந்த பக்கத்துல அப்படியே வருத்தப்பட்டு இருக்கார், அந்த இடத்துல ஹீரோயின் வருத்தப்படுறார், தொடரும் போட்டுருவாளா. ஏற்கனவே ராமரை பார்த்துட்டு வந்திருக்கார், இப்ப சீதையை பாக்குறார். 2 பேரும் சமமா இருக்கா, கம்பேர் பண்றார். அந்த ஸ்லோகம் தான் இப்ப நான் சொன்னது, துல்லியசீல வயோவிருத்தாம். ஷீலம்னா குணம், குணத்தால ஒரே மாதிரிதான் இருக்கா. துல்லியசீல வயோவிருத்தாம், ராமருக்கு ஏத்த மாதிரி சீதை இருக்காளாம், சீதைக்கு ஏத்த மாதிரி ராமர் இருக்காராம். துல்லியசீல வயோவிருத்தாம் துல்லிய அபிஜன லக்ஷணம்.